டிசம்பர் 6 எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அந்த புத்தக வெளியீட்டிலால தளபதி விஜய் அவர்களாக இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனன் அவர்களாக இருக்கட்டும், 2 பேர் பேசுனது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆச்சு. தளபதி விஜய் அவர்கள் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேரெக்டாக அட்டாக் பண்ணி பேசியிருந்தார். டிஎம் ரூலிங் பார்ட்டி அட்டாக் பண்ணி பேசியிருந்தார். அதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ என்னென்னா அதுக்கப்புறம் அது ரியாக்ஷன் மாதிரி தொடர்ந்து எப்பயுமே அந்தளவுக்கு லாஸ்ட் டைம்லாம் கூட மாநாட்டில் பேசினப்போ கூட இந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணாதவங்க இந்த டைம் ரூலிங் பார்ட்டி டிஎம்கேலேருந்து சரி டாப் மினிஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே ரொம்ப ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பயங்கரமாக அவங்களும் எதிர்த்து பேசியிருக்காங்க. உதயநிதி அவர்கிட்டையும் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து சினிமா செய்தியெல்லாம் பார்க்கறது இல்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஆதவ் அர்ஜுனன் சொன்ன அந்த பரப்பால் முதல்வர் இதை மாற்றணும், அந்த ஒரு மன்னராட்சியை வந்து ஒழிக்கணுங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு கேட்டதுக்கு இப்போ ஒன்றும் பிறப்பாலெல்லாம் ஒன்றும் வரதில்லை, அவர் அந்த ஆள் வளர்றாரு, ரொம்ப அந்த மாதிரி ஒருமையில் பேசியிருப்பார். இப்போலாம் வந்து மக்கள் தான் முடிவெடுக்கிறாங்க, முதல்வர் வந்து மக்கள் தான் முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து நிறைய இன்னும் சில மினிஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு களத்துக்கே வராத தற்கொலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. பொன்முடி அவர்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா கொள்கைகள்லாம் இருந்துச்சு, அவர் வந்து இந்த மாதிரி கொள்கை சார்ந்த படங்கள் நடித்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி மேடையில் பேசினவங்க நடித்த படத்தில் எது கொள்கை இருந்துச்சா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதிலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் தளபதி விஜய் அவர்கள் படத்துலையா இருக்கட்டும், கத்தியாக இருக்கட்டும், மெர்சலாக இருக்கட்டும், நிறைய படங்கள் விஜய் படங்களாக இருக்கட்டும், அவர் படம் நிறையா வசனங்களாக இருக்கட்டும். இப்போ படம்னு பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டில் நிறையா நல்ல விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஜய் அவர்கள் என்டர்டைனாக பார்த்தாரு. உதயநிதி அவர்கள் நிறையா ஒரு காமெடி ஃபிலிம்ஸாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணியிருந்தார். சந்தானத்துக்கு வந்து ஒரு சைடாக அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தார். பட் வந்து அவர் இப்படி பேசினதும் பயங்கரமாக அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்லையாக இருக்கட்டும் சமூக வலைத்தளத்தில் பயங்கரமாக வந்து வைரலாக வந்துட்டு இருந்துச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட சேர்ந்த துணை பொதுச்செயலாளர் பார்த்தீங்கன்னா இடைக்காலமாக 6 மாதத்துக்கு நீக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் இன்னைக்கோட ரொம்ப முக்கியமான செய்தி. அதுக்கு வந்து அவங்க வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. பதிலுக்கு இவர் வந்து அதை நான் ஏற்றுக்கிறேன், தொடர்ந்து ஆனால் பேசிக்கிட்டு தான் இருப்பேன், மன்னராட்சி இதை ஒழிக்கிறது நான் தொடர்ந்து பேசிட்டு தான் இருப்பேன், ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அதிகார நிலைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதுக்கு எதிராக நான் தொடர்ந்து பேசிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து அறிக்கை விட்டுருக்காரு. இது வந்து அரசியலில் நீங்கள் ரொம்ப முக்கியமான நிகழ்வு வந்து இப்போ போயிட்டுருக்கு. கொஞ்சம் லாஸ்ட் ஃபியூ டேஸாக பார்த்தீங்கன்னா டிஎம்கே விஎஸ் விஜய் டிவிகே அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த இதில் தான் அந்த வரிசையில் தான் தொடர்ந்து விசிகாவை மையப்படுத்தி இந்த ஒரு அரசியல் நிகழ்வு பார்த்து நடந்துட்டுருக்கு. அது இல்லாமல் சாணக்கியா ரெங்கராஜ் பாண்டே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். முன்னாடி வந்து தந்தி டிவியில் இருந்தாங்க. இப்போ தனியாக சாணக்கியான்னு வந்து ஒரு நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க நிறையா கருத்து கணிப்புலாம் நிறையா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டைம் தேர்தல் எப்பயும் கருத்து கணிப்புலாம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆஃப் அன் ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ 2024 இப்போ ரீசெண்டாக அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு ஆச்சரியமான நம்பர்ஸ் வந்திருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஃபேவர் இருக்குது, அவங்க எப்பயுமே ஒரு வெளியில் ஒரு பேர் இருக்குது, பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி. பட் இந்த கருத்து கணிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஎம்கே அவங்க இப்போ இருக்க பார்ட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு 31% வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2026 நீங்கள் யார் வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கு அது பதில் சொல்லியிருப்பாங்க. 31% டிஎம்கே அலையன்ஸ் பார்ட்டியும், 23% பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவும், சேம் அதே 23% தமிழக வெற்றி கழகம் டிவிகே விஜய் பார்ட்டியும் வந்து ஒரு மாதிரி கருத்து கணிப்பில் சொல்லியிருப்பாங்க. பிஜேபி வந்து ஒரு 18% வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. பட் விஜய் அவர்களுக்கு 23% சொன்னது நிறைய பேர் ஆச்சரியமாக, இந்த மாதிரி ஒரு ரைட் சைட்லேருந்து இவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ரொம்ப கலை யதார்த்தத்தில் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வருது. ஏன்னா இப்போ தான் கட்சி ஆரம்பித்து ஒரு மாநாடு முடிச்சிருக்கு. அடுத்த ஒரு 2 நிகழ்ச்சி பொது நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. கட்சி வந்து இன்னும் இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இந்த ஒரு புஸ்ட் 23% இருக்கு, இந்த ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. விஜய் அவர்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு நபர்கள் பார்த்தீங்கன்னா ஃபேனாக இருப்பாங்க, ரொம்ப பிடிச்சவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதுவே சமயத்தில் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு மக்கள் வந்து அவரை வந்து நம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தோற்றம் வந்து இந்த கருத்து கணிப்பில் வருது. நிறைய பேர் இருக்குது கரெக்டான விஷயம் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் அதிகமாகவே சொல்கிறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. நம்ம பார்க்கும்போதும் விஜய் ஒரு பாப்புலாரிட்டியாக இருக்கட்டும் இப்போ நடக்கிற விஷயத்தில் பார்த்தா 2 பேர்த்தையும் ஸ்ட்ராங்காக எதிர்க்கக்கூடியதான் பெருமானவர்கள் பார்த்தீங்கன்னா இதோட திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்புமே இந்த டிஎம்கே பார்ட்டிஸ் மினிஸ்டர்ஸாக இருக்கணும் பெரிய லெவலில் எந்த எதிர்ப்பும் வரல. பட் விஜய் அவர்கள் பேசுனா இன்னும் அதிகமான எதிர்ப்பு வருது. அப்புறம் அவங்களும் இவங்க தான் எதிரியாக நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. 2026 தேர்தல் ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஸ்ட்ராங்கான ஆப்ஷனாக விஜய் இருப்பாருங்கிற சந்தேகம் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். விஜய் அவர்கள் இந்த 23% ஒரு நல்ல பெர்சன்டேஜ் எடுத்துருவாருங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஏஎஸ்ஆர் தமிழ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.